ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா பாலவனேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திருப்பாலத்துறையினரும் அருள் பாலிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா பாலவனேஸ்வராகவும் தவள வெண்கையால் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலமரம், அரச மரம், புன்னை மரம், சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். காவிரி தென்கரை தலத்தில் இது 19 தலமாக சொல்லப்படுது. தாருகாவனத்தில் முனிவர்கள் ஏவிய புலியை இறைவன் கொன்று அவருடைய தோலை உடுத்திய தலமாக இந்த தலம் சொல்லப்படுது. தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம், இந்திர தீர்த்தம், தலவிருட்சம், பனைமரம், பாலை. ஆனால் இப்போ பாலை அங்கு இல்லை. இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. ராமபிரான் இங்கே இருக்கிற இறைவனை வணங்கிட்டு 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கிய தலமாக சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 32வது தலமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறுன்னு சொல்லுனாக்கா, தாருகாவனத்தில் முனிவர்கள் இறைவனை புறக்கணிக்கிறாங்க. அதாவது சிவபெருமானை புறக்கணித்து ஒரு வேள்வி நடத்துகிறாங்க. வேள்வி எதுக்காக நடத்துகிறாங்க? சிவபெருமானை கொல்லணும்னு சொல்கிற ஒரே நோக்கத்தில் ஒரு வேள்வி நடத்துகிறாங்க. அந்த வேள்வியின் பயனாக ஒரு புலியை அவங்க உருவாக்குறாங்க. அந்த புலியை சிவபெருமானை கொல்றதுக்கு சிவபெருமான் ஏவி விடுறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுற, அந்த புலியை அடித்து கொன்று அதனுடைய ஆடையை, அதனுடைய தோலை ஆடையை உடுத்திய தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. இது அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் பல பெயர்கள் அழைக்கப்படுது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, பாலைவனம், பிரம்மவனம், அரசவனம், புன்னைவனன்ற பல பேரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திருநல்லூரை சேர்ந்த சப்த தனங்களில் இந்த தலம் ஒன்றாக சொல்லப்படுது. பஞ்ச பாண்டவர்கள் வனவாச காலத்தில் தௌமிய முனிவர்களுடைய ஆலோசனைப்படி அர்ஜுனன் இங்கே இருக்கிற இந்த தலத்துக்கு இங்கே இருக்கிற இறைவனை வணங்கி வில் வித்தையில் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்டு, அது மட்டுமல்ல பாதாள உலகம் வரைக்கும் சென்று உலுப்பியை மணந்து வந்ததாக சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் என்ற ஊரில் இருக்கிற பாலைவன ஈஸ்வரர், அதாவது பாலைவனநாதன் சொல்லுகிற பாலைவன ஈஸ்வரரும் தவள வெண் கையாளுக்கு அம்பியாவும் இருக்கிற ஆலயம் இந்த ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களின் வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் சென்று பாபநாசத்தில் இருக்கிற பாலைவனரை வணங்கி இறை அருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.